சாப்பிடுறது இப்ப, பில் கட்டுறது நம்ம உயிர் போனதுக்கு அப்புறமா. இந்த உலகத்துல இப்படி ஒரு திட்டம் வந்திருக்குன்னா நம்புவீங்களா? பை நவ் பே லேட்டர்ங்கிற திட்டத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நியூசிலாந்துல இருக்கிற ஒரு ஃபேமஸ் பீட்சா கம்பெனி இதை அடுத்த லெவலுக்கே கொண்டு போயிருக்காங்க. இப்ப நீங்க பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆனா அதுக்கான காசை நீங்க உயிரோட இல்லாதப்ப கட்டுனா போதும். ஆஃப்டர் லைஃப் பேன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாருக்கும் இல்லையாம். வெறும் 666 கஸ்டமர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை. அவங்க எத்தனை பீட்சா வேணும்னாலும் சாப்பிடலாம். கட்டணம் இறந்ததுக்கு அப்புறம்தான். உயிர் போன பிறகு எப்படி பில் கட்டுறதுன்னு ஒரு டவுட் வரும்ல. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஒப்பந்தம் போடணும். அந்த பில்ல அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். இல்லன்னா குடும்பத்தினர் கட்டணும்னு அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன இது, பெரிய கம்பெனி ஏதோ தந்திரம் பண்றாங்களோ, மறைமுக கட்டணம் இருக்குமோன்னு பலர் நினைச்சாங்க. ஆனா கம்பெனி சிஇஓ என்ன சொல்றாருன்னா, இது வெறும் ஒரு விளம்பர யுக்தி தானாம். பை நவ் பே லேட்டர் திட்டம் நியூசிலாந்து மக்களை எப்படி பாதிக்கிறத காட்டவே இந்த விளம்பரத்தை வடிவமைச்சோம்னு சொல்றாரு. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு கூட மக்கள் இந்த பே லேட்டரை பயன்படுத்துறது கவலை அளிக்குதுன்னு அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? ஆனா நியூசிலாந்தின் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் இது கடன் சிக்கலுக்கு வழிவகுக்கும், இந்த வலையில சிக்க வேண்டாம்னு அப்போதே எச்சரிச்சிருக்காங்க. இலவசமா கிடைக்கிற பீட்சாவுக்கு ஆசைப்பட்டு நம்மளோட பின்னாடி வர்றவங்களுக்கு பில் வைக்கிறது சரியா?